ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைச்சு பாரு டேஸ்ட் ஜர்ரு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இடிச்ச இட்லி மிளகா பொடி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இடிச்ச இட்லி பொடி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முதல்ல பூண்டை தோல் உரிக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், இடிக்க ஆரம்பிச்சிடலாம். அடிக்கடி இப்படி கிளறி விட்டுக்கோங்க. பூண்டோட சாறு அந்த மிளகாத்தூளோட சேர்ந்து வரணும், அது வரைக்கும் இடிக்கணும். இதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படாது, சீக்கிரமாக தயாராகிடும் இந்த இட்லி பொடி. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு நம்ம இடிச்ச இட்லி மிளகா பொடி. அந்த காலத்தில் நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புறப்போ இட்லி தோசைக்கு தொட்டுக்க எதுவும் இல்லை அப்படின்னா எங்கள் பாட்டி 2 நிமிஷத்தில் இந்த இடிச்ச இட்லி பொடியை பண்ணிடுவாங்க. எப்படின்னா, சப்பாத்தி தேய்க்கிறது இருக்குல்ல, அதில் பூண்டை வச்சு சப்பாத்தி கட்டையிலே நசுக்கி பண்ணுவாங்க. அவங்க பண்ணுறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு எத்தனை வகையான சட்னி அரைச்சாலும் இந்த இடித்த இட்லி பொடிக்கு நிகராக வேறு எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், மிக்சியில் பண்ணிங்கன்னா இந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக வரவே வராது. அம்மியில் அரைச்சி பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இடிக்கிற கல்லில் பண்ணுங்கள். அதுவும் இல்லைனா எங்கள் பாட்டி மாதிரி சப்பாத்தி கட்டையிலே பண்ணுங்களேன், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் இந்த இடித்த இட்லி மிளகா பொடியை தோசை கூட வச்சு சாப்பிட போகிறேன். கொஞ்சமாக இந்த பொடியை வச்சுக்கிட்டு நல்லெண்ணெய் நிறையா ஊற்றி கொஞ்சமாக தொட்டு சாப்பிடணும். இந்த இடித்த இட்லி மிளகா பொடியை ரொம்ப நாளுக்கு ஸ்டோர் பண்ணிலாம் வச்சு சாப்பிட முடியாதுங்க. எப்போ தேவையோ அப்போ மட்டும் கொஞ்சமாக பண்ணிக்கோங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், ஹாப்பி ஈட்டிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.